நான் ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் என் மேலே சாக் பீஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, இவங்க அடிச்சு அவங்களே போர் அடிச்சிடும், அதனால அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். 2 months போச்சு, ஆனால் அவங்க நிறுத்தவே இல்லை இதை. அண்ட் ஒரு நாள் நான் கெட்ட வார்த்தை பேசினேன், ஆனால் அவங்க நிறுத்தவே இல்லை அன்னைக்கு கூட. அண்ட் ஒரு 2 days பார்த்தேன் கெட்ட வார்த்தை பேசி, அப்பயும் அவங்க கேட்கல. ஆனால் ஒரு நாள் அவன் கிட்ட போய் நீ எல்லாம் இது பண்ணுறது தப்புடான்னு சொன்னேன், அவன் கேட்கல, அவனும் கெட்ட வார்த்தை பேசினான். அவன் மூஞ்சிக்கு பலாரன்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 days பண்ணாங்க இந்த மாதிரி புல்லிங். அதுக்கப்புறம் அவங்க என் மூஞ்ச கூட பார்க்கல, அப்படி பயப்பட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்க, பத்திரமா இருங்க. சில பேர் இந்த விஷயத்த மனசில் வச்சுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்போல்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி கவுண்டர் பண்ண தெரியலன்னா நான் ஒரு டைரக்டரோட இன்டர்வியூ பார்க்க சொல்லுவேன். அந்த டைரக்டர் யார் தெரியுமா? ஒரு தெலுங்கு டைரக்டர், ஹிந்தியில் கூட எடுத்திருக்காரு. அவர் தான் அர்ஜுன் ரெட்டி டைரக்டர். நீங்கள் எல்லாருமே போயிட்டு அவரோட இன்டர்வியூஸை பாருங்க. அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, சைலண்டாக தான் இருப்பாரு. ஆனால் அவர் கொடுக்குற லுக்கு அதெல்லாம் பாருங்க, அப்படியே அவர் சும்மா பேசினாலும் நடுங்கிடுவாங்க எல்லாருமே. நான் ஸ்டார்டிங் அவரை பார்க்குறப்போ ஒரு கோவக்காரரு, மென்டல்காரன் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் விஜய் தேவரகொண்டாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு இவர் நல்ல மனுஷர் அப்படின்ட்டு. பாருங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. யாராச்சும் உங்களை பார்த்தாலே பயப்படுற மாதிரி, நீங்கள் காமெடியே அவங்க பார்த்த உடனே சிரிக்கிறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஜோக்கராக தான் தெரிவிங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பப்போ வைலன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் சொல்கிறேன்.